கடந்த 23 மாதங்களில், அதாவது 2 ஆண்டுக்குள் 23 ஆண்டுகளில் 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள். இது தமிழக அரசு மக்கள் மீது மின்சார தீவிரவாதத்தை கட்டவிட்டு விட்டிருக்கிறது. மின்சார தீவிரவாதம் கிட்டத்தட்ட 12,000 மெகாவாட் தனியாரிடம் பெற்றிருக்கின்றார்கள். தமிழக அரசு மின்சாரத்தை தனியார் கிட்ட பெறாங்கன்னா என்ன காரணம் தெரியல. என்ன காரணம்? டப்பு காசு பணம் துட்டு மணி. வேற என்ன? 5,500 கோடியில எத்தனை பர்சன்ட் கணக்கு நீங்க போட்டுங்க. 55,000 கோடியில எத்தனை பர்சன்ட் கணக்கு நீங்க போட்டீங்க? ஆண்டுதோறும் இவங்க கிட்ட போயிட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கு கவலை கிடையாது, கவலை இல்லை. ஏன்னா அவங்க அரசாங்கத்துக்கு துட்டு வந்துட்டு இருக்குது. மணி பாதிப்பு யாரு? நாம போட்டது நாம போட்டு ரோட்ல போய் திண்டிட்டு இருக்கோம். ஐயோ ஏத்திட்டாங்களே. மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இனி நீங்க பொறுக்காதீங்க, அங்க கிளம்புங்க, வீட்டுல இருந்து கிளம்பி ரோட்ல இருந்து உட்காருங்க, போராட்டம் பண்ணுங்க. அப்பதான் இங்க திரும்ப பெறுவார்கள். இவங்க ஊழல் செய்யறதுக்கு இவங்க திறமை இல்லாத காரணத்துக்காக நம்ம பாதிக்கப்படணுமா, மக்கள் பாதிக்கப்படணுமா? கேட்டா நாங்கள் மத்திய அரசு ஆணையை நாங்கள் தலைவணங்கி நாங்கள் ஏற்போம். அது கேடு. மற்றதெல்லாம் போய் நிக்கிறீங்க சுஃபா, எங்களுக்கு மத்திய அரசு சம்பந்தம் இல்லை நிக்கிறீங்க. இந்த மின்சாரத்துக்கு மட்டும் அவங்க சொன்னாங்களா நாங்க தலைவணங்கி நாங்க ஏற்போம். ஐயா உங்க உத்தரவை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்வோம். ஆனா எல்லாத்துக்கும் காரணம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தான். அதுல மட்டும் திமுக தோற்று இருந்து வச்சுக்க இந்த மாதிரி ஏற்றிக்க மாட்டார். உண்மைதானே? அந்த பயம் வந்திருக்கும், இந்த பயம் வந்திருக்கும். திமுக வெற்றி பெறல, திமுக பணம் தான் வெற்றி பெற்று. ஏன் தெரியுமா தடுப்புன்னு கட்ட மாட்டுவாங்க? ஏன் மண்ணை எடுக்க முடியாது, மண்ணலுக்கு வாரி நடத்த முடியாது. திமுக இந்த வெற்றி அறிக்கையை போடுவாங்க, வெற்றி வாக்குறுதி கொடுப்பாங்க பாரு. இத மாதிரி எந்த கட்சி இந்தியாவில் கிடையாது. இது அவங்க திமுக டிஎன்ஏல இருக்கு, ஏமாத்துறது. அது பேரு அறிவிப்பு திமுக, அவ்வளவுதான், அறிவிப்பு திமுக. தமிழக அரசு திடீரென்று மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கின்றார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது திடீரென்று அறிவிக்கவில்லை, திட்டமிட்டு அறிவித்திருக்கின்றார்கள். அறிவிப்பு அறிக்கையிலே ஜூலை 1ஆம் தேதி குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் அந்த அறிவிப்பு வெளிவந்தது ஜூலை 15ஆம் தேதி. அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதை முடிந்த பிறகு அந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. ஆனால் அறிக்கையில ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து மின்கட்டண உயர்வு என்று அறிவித்திருக்கின்றார்கள். இன்றைய மின்கட்டண உயர்வு கிட்டத்தட்ட 4.8 விழுக்காடு மின்கட்டணத்தை உயர்த்துவதாக அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது திமுக அரசு கடந்த 23 மாதங்களில், அதாவது 2 ஆண்டுக்குள் 23 ஆண்டுகளில் 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள். 2022 செப்டம்பர் மாதத்தில் 26.7 விழுக்காடு மின் கட்டண உயர்வை அறிவித்தார்கள். அதாவது 26.7 விழுக்காடு மின் கட்டண உயர்வை இதுவரைக்கும் தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் யாரும் உயர்த்தவில்லை. அது என்னைக்கு? 2022 செப்டம்பர் மாதத்தில். அதன் பிறகு 2023 ஜூலை மாதத்தில் 2.1 விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள். அதன் பிறகு 2024 ஜூலை மாதத்தில் 4.8 விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள். இது 3 நீங்க கூட்டினீங்கன்னா இந்த 23 மாதத்தில் கிட்டத்தட்ட 33.7 விழுக்காடு மின்கட்டணத்தை உயர்த்திருக்கின்றது திமுக அரசு. இது என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் மீது கட்டவிழ்த்து விட்ட அராஜகமாக நான் பார்க்கின்றேன். இன்னும் சொல்ல போனா இது தமிழக அரசு மக்கள் மீது மின்சார தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. மின்சார தீவிரவாதம், எலக்ட்ரிசிட்டி டெரரிசம் அகைன்ஸ்ட் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. வேற என்ன சொல்றது? 23 மாதங்களில்
33.7 விழுக்காடு மின்கட்டண உயர்வு என்றால் மக்கள் என்ன செய்வார்கள்? இந்த 33.7 விழுக்காடு மின்கட்டண உயர்வு எவ்வளவு தெரியுமா? வருவாய் தமிழக அரசுக்கு இந்த 23 மாதங்களில் 40,000 கோடி ரூபாய். இது நம்முடைய பணம், மக்களுடைய பணம். 40,000 கோடி ரூபாய் வருவாய். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய மின்சார வாரியத்தினுடைய ஆண்டு நட்டம் என்று அவர் அறிவித்தார்கள், 10,000 கோடி என்று அறிவித்தார்கள். ஆனால் வருவாய் 40,000 கோடி. ஆனால் இன்றைக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியம் நட்டத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று தமிழக அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய மோசடி! இது 10,000 கோடி நட்டம்னு சொல்றது, 40,000 கோடி வருவாய் வந்திருக்கு. ஆனாலும் அதுக்கு பிறகு நட்டம் என்று சொல்லுகின்ற தமிழக அரசு. இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? லஞ்சம், ஊழல், நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசு. நிர்வாக திறமை கிடையாது இவர்களுக்கு. லஞ்சம், ஊழல், எதை எடுத்தாலும் லஞ்சம், ஊழல். ஏன் தெரியுமா? இப்போ தமிழ்நாட்டினுடைய மின் தேவைகள், சராசரி மின் தேவைகள் பாத்தீங்கன்னா கோடை காலத்துல உச்சத்துல, சம்மர்ல உச்சத்துல 19,500 மெகாவாட், 20,000 மெகாவாட் வச்சுக்கலாம். குளிர் காலத்துல டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா அது 15,500 மெகாவாட், ஒரு 5,000 மெகாவாட் குறையும். ஆனால் தமிழ்நாட்டில் மொத்தம் மின் உற்பத்தி எவ்வளவு தெரியுமா? தனியார் துறை, அரசு துறையில 34,000 மெகாவாட். தமிழ்நாடு இன்னைக்கு மின் மாநிலமா இருக்கு. ஆனால் அது எங்க தெரியுமா பிரச்சனை வந்திருக்கு? அரசு துறையில மின் உற்பத்தி இவர்கள் அதான் நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்தினாங்க தெரியுமா? இப்ப நான் சொல்றேன்ல, 20,000 மெகாவாட் மின் தேவைகள், உச்சத்துல மின் தேவைகள், அதுல அரசு சார்பில் எவ்வளவு மின்சாரம் போய்கிட்டு இருக்கு? 5,500 மெகாவாட் தான். 20,000 மெகாவாட்ல வெறும் 5,500 மெகாவாட் தான் தமிழ்நாடு அரசு உற்பத்தி செய்கிறது. மீதி இருக்கின்ற 14,500 மெகாவாட் மத்திய அரசு மற்றும் தனியார் மையத்திலிருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதிகமா யார்கிட்ட வாங்குறாங்க? தனியார் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12,000 மெகாவாட் தனியாரிடம் பெற்றிருக்கின்றார்கள் தமிழக அரசு மின்சாரத்தை. தனியார் கிட்ட பெறாங்கன்னா என்ன காரணம் தெரியல. என்ன காரணம்? டப்பு, காசு, பணம், துட்டு, மணி. வேற என்ன? அரசு துறையில ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிக்கணும்னா சராசரியா 3.4 ரூபாய், 3 ரூபாய் 40 பைசா சராசரி. ஆனால் தனியார் கிட்ட எவ்வளவு வாங்குறாங்க? உச்சத்துல நேரத்தில் 12 ரூபாய் ஒரு யூனிட் வாங்குறாங்க. 12 ரூபாய் ஒரு யூனிட் மின்சாரம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுல எவ்வளவு யூனிட் லாபம் கமிஷன் வரும்? பாதிக்கு பாரு. இதுக்காகத்தான் தமிழக அரசு துறையில சார்ந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்ய மறுக்குது. இந்த 20 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 17,300 மெகாவாட் அரசு சார்ந்த மின்சார திட்டங்கள் நிலுவையில் இருக்கு. எவ்வளவு காலமா? 20 ஆண்டு காலமாக 17,300 மெகாவாட் அரசு உற்பத்தி செஞ்சிருக்கணும். இது 20 ஆண்டு காலமா நிலுவையில் இருக்கு. ஏன்? அப்பதான் தனியார் கிட்ட வாங்க முடியும். அவங்க கிட்ட கமிஷன் அதிகமா கொடுப்பான். இந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இங்கு தமிழக மக்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். எந்த காரணம் கிடையாது. ஆண்டுதோறும் தனியாரிடம் எவ்வளவு கோடி திரும்ப மின்சாரம் வாங்கிட்டு இருக்காங்க? கிட்டத்தட்ட 55,000 கோடி ரூபாய்க்கு தனியார் கிட்ட மின்சாரம் தமிழக அரசு வாங்கிட்டு இருக்கு. 5,500 கோடியில எத்தனை பர்சன்ட் கணக்கு நீங்க போட்டுங்க. 55,000 கோடியில எத்தனை பர்சன்ட் கணக்கு நீங்க போட்டுங்க? ஆண்டுதோறும் இவங்க கிட்ட போயிட்டு இருக்கு. அப்போ இவங்க எங்க போய் அரசு துறையில மின்சாரத்தை தயாரிக்க போறாங்க? தயாரிப்பாங்களா? இல்ல. இன்னும் சொல்ல போனா 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 5,700 மெகாவாட் மின்சாரம் தயாரிப்போம் என்று அப்ப அறிவிச்சாங்க. 2014 5,700 மெகாவாட் அறிவிச்சு அது திறப்பு நடந்தது.
என்னென்னமோ நடந்துனாங்க. எங்கப்பா அந்த பேப்பர்? அதுல பாத்தீங்கன்னா எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் தலா 660 மெகாவாட் திறன் கொண்ட 2 மின் உலர்கள். இது திட்டம் 2014 செப்டம்பர் 27ஆம் நாள் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மதிப்பு 7814 கோடி. இந்த திட்டம் 2021ஆம் ஆண்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கணும், ஆனா வரல. அடுத்தது 660 மெகாவாட் எண்ணூர் மின் திட்டம் 2014 ஜூலை 14ஆம் நாள் தொடங்கப்பட்டது. இது 6380 கோடி மதிப்பிலான திட்டம். இது 2022-23 பயன்பாட்டுக்கு வந்திருக்கணும், ஆனா வரல. அடுத்தது 6376 கோடி செலவில் 800 மெகாவாட் திறன் கொண்ட வடசென்னை சூப்பர் கிரிட்டிக்கல் தொழில்நுட்ப மின் திட்டம் 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது 2019ஆம் ஆண்டில் நடைமுறைக்கு வந்திருக்கணும், ஆனா 2024 மார்ச் மாதம் 7ஆம் தேதி இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். ஆனாலும் 1 மெகாவாட் கூட அந்த திட்டத்திலிருந்து இதுவரைக்கும் வரல. தொடங்கிட்டார், ஆனா வரல. அடுத்தது தலா 800 மெகாவாட் என 2 பிரிவுகள் கொண்ட 1500 மெகாவாட் திறன் கொண்ட உப்பூர் மின் திட்டம் 12778 கோடி மதிப்பில் 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு இந்த திட்டம் நடைமுறையில் வந்திருக்கிறோம், ஆனால் வரல. அடுத்தது தலா 660 மெகாவாட் வீதம் 2 உலகள் கொண்ட 1320 மெகாவாட் திறன் கொண்ட உடன்குடி மின் திட்டம் 10615 கோடி செலவில் 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இது 2022ஆம் ஆண்டிலே நடைமுறைக்கு வந்திருக்கணும், ஆனா வரல. இது திட்டமிட்டு தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, திட்டமிட்டு தான் நடக்குது. ஏன்னா அவன் அதிகமா கமிஷன் கொடுக்கிறான். வேற என்ன காரணம்? என்ன காரணம்? இது ஏதோ திடீர்னு நடக்கல, காலகாலமா நடந்துதான் இருக்குது. ஆனா பாதிப்பு யாரு? மக்கள், பொதுமக்கள், பாமர மக்கள், அடித்தள மக்கள், ஏழை மக்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்கள்ல 85 விழுக்காடு தொழில் நிறுவனங்கள் யார் நடத்துறா தெரியுமா? சிறு குறு தொழில் முனைவோர்கள். 85 விழுக்காடு. அப்ப அவங்களுக்கு தான் பாதிப்பு. ஏற்கனவே இந்த கொரோனானால எவ்வளவு மூடிட்டாங்க, 50,000 சிறு குறு தொழிலாள மூடிட்டாங்க. அதன் பிறகு இவர்களுடைய தவறான நிர்வாக திறமை இல்லாத காரணத்தால் இன்னும் எத்தனையோ ஆயிரம் யூனிட்டில் மூடிட்டு வராங்க. ஆனால் அதை பற்றி ஸ்டாலின் அவர்களுக்கு கவலை கிடையாது, கவலை இல்லை. ஏன்னா அவங்க அரசாங்கத்துக்கு துட்டு 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 வந்துட்டு இருக்குது. மணி 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 இப்படிதான் வருது. இதுல இன்னொரு ஊழல், பெரிய ஊழல் என்னன்னா நிலக்கரி இறக்குமதி. இறக்கி எங்க இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா அதுல வரது. அது வேறு தரம் இல்லாத நிலக்கரியை இறக்குமதி செய்து, அதாவது நிலக்கரி இறக்குமதி இல்லை, அது என்னென்ன தரம் இல்லைன்னா அது வந்து கம்பஷன், அதாவது கேலரிக் வேல்யூ சொல்றது, மிக குறைவான கேலரிஃபிக் வேல்யூ, அதிகமான ஆஷ் கண்டென்ட், இதுதான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் எவ்வளவு இருக்கு, இதுல உள்ள தோண்ட 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 மழைதான் வரும். என்னது? நிலக்கரி ஊழல் மழைதான் வரும். இதெல்லாம் நடைமுறையில் இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்கும் தான். இப்ப இருக்கிறவங்க முன்னாடி இருக்குவாங்க, இப்ப இருக்கிற முன்னாடி இருக்கு, மாத்தி மாத்தி தான். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் தான். பாதிப்பு யாரு? நாம போட்டது நம்ம தான். நாம போட்டு ரோட்ல போய் திண்டிட்டு இருக்கோம். ஐயோ ஏத்திட்டாங்களே, ஐயோ ஏத்திட்டாங்களே. போன வருஷம் அந்த 2.1 விழுக்காடு ஏத்தினாங்க பாரு, அது வந்து வீட்டுக்கு ஏத்தல. யார் யாரால தெரியுமா? பாட்டாளி மக்கள் கட்சியால. நம்ம போராடணும், ஐயா போராடினாரு. உடனே முதலமைச்சர் என்ன சொன்னாரு? சரி, அந்த 2.1 விழுக்காடு உயர்த்தியது அது வீடுகளுக்கு வேண்டாம், நிறுவனங்களுக்கு மட்டும் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அது. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எதுக்கு அவர் குறைச்சாரு. எதுக்கு? நாடாளுமன்ற தேர்தல் வருது இல்ல, இந்த ஆண்டு வந்தது இல்ல, அதுக்கு முன்பு வீடுகள் ஏற்றக்கூடாதுன்னு அந்த சூழ்ச்சியாலத்தான், அந்த சூழ்ச்சியாலத்தான். இதுதான் இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சி, மக்களை ஏமாத்துகின்ற செயல். முதலமைச்சர் சொல்றாரு, நாங்கள் 2030க்குள் புதுப்பிக்க வல்ல மின்சாரத்தை நாங்கள் தயார் செய்வோம். எவ்வளோ? தமிழ்நாட்டில் பயன்பாட்டில் உள்ள 50 விழுக்காடு மின்சாரம் புதுப்பிக்க வல்ல மின்சாரத்தின் மூலமாக நாம் தயார் செய்வோம்.
50% of Tamil Nadu's electricity will be produced by renewable energy by 2030. யார் சொன்னது? முதலமைச்சர். நடக்குதாப்ப? ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட 50 மெகாவாட் சோலார் மின் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் சொன்னாங்க. ஒரு மின் திட்டம் கூட நடைமுறைப்படுத்தல. 2040க்குள் எவ்வளவு காலம் இருக்கு? 2040ல 16 வருஷம். 2040க்குள் தமிழ்நாட்டில் மொத்த மின் உற்பத்தி பசுமை மின் உற்பத்தி, அதாவது ஒன்று கூட, அதாவது எரிவாயு சக்தி எல்லாமே புதுப்பிக்கவில்லை, ரெனியூபிள் எனர்ஜி ஒன்னு சோலார் இல்லாட்டி விண்டு காற்றாலைகள் எல்லாத்தையும் நீர் இதுல தயாரிப்போம் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நான் பார்க்கிறேன். மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இனி நீங்க பொறுக்காதீங்க, அங்க கிளம்புங்க, வீட்டுல இருந்து கிளம்பி ரோட்ல இருந்து உட்காருங்க, போராட்டம் பண்ணுங்க, அப்பதான் இவங்க திரும்ப பெறுவார்கள். இவங்க ஊழல் செய்யறதுக்கு இவங்க திறமை இல்லாத காரணத்துக்காக நம்ம பாதிக்கப்பட்டோமா, மக்கள் பாதிக்கப்படணுமா, விவசாயிகள் பாதிக்கப்பட்டோமா, தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டோமா, சிறு குழு தொழிற்சாலைகள் பாதிக்கப்படணுமா? நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. கேட்டா நாங்கள் மத்திய அரசு ஆணையை நாங்கள் தலைவணங்கி நாங்கள் ஏற்போம். மற்றதெல்லாம் போய் நிக்கிறீங்க சுஃபா, எங்களுக்கு மத்திய அரசு சம்பந்தம் நிக்கிறீங்க. இந்த மின்சாரத்துக்கு மட்டும் அவங்க சொன்னாங்களா, நாங்கள் தலைவணங்கி நாங்கள் ஏற்போம். ஐயா, உங்க உத்தரவை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் எங்கள் மக்களுக்கு நாங்கள் அதிக வரிகள் அதிக சுமைகள் நாங்கள் கொண்டு மத்திய அறிவிப்பை தலைவணங்கி நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இதுதான் நிர்வாகம், இதுதான் நிர்வாகம். ஆமா, அதனால இதையெல்லாம் சிந்தியுங்கள், மக்கள் சிந்திக்க வேண்டும். இது ஏதோ சும்மா இன்னொன்னு அடுத்த ஆண்டு மறுபடியும் ஏற்றுவார். இப்போ அந்த பயம் வந்தாதான் அடுத்த ஆண்டு ஏற்ற மாட்டார். ஆனா எல்லாத்துக்கும் காரணம் வந்து வைக்கிற வேண்டிய இடைத்தேர்தல் தான். அதுல மட்டும் திமுக தோற்றுன்னு வச்சுக்க, இந்த மாதிரி ஏற்றிக்க மாட்டார். உண்மைதானே? அந்த பயம் வந்திருக்கும், இந்த பயம் வந்திருக்கும். வைக்கிற வேண்டிய இடைத்தேர்தல் வந்து திமுக வந்து, அதாவது திமுக வெற்றி பெறல, திமுக பணம் தான் வெற்றி பெற்றது. திமுக அவங்க கொடுத்த பணத்தை தான் வெற்றி பெற்றாங்க, திமுக வெற்றி பெறல. இதெல்லாம் இப்போ இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். நாங்கள் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஆறுகளில் தடுப்பணை கட்டுங்க, தடுப்பணை கட்டுங்க, தடுப்பணை கட்டுங்கன்னு எவ்வளவோ போராடிட்டோம். காவிரியில தடுப்பணை கட்டுங்க, பாலாத்துல கட்டுங்க, இதில் கட்டுங்க, தென்பண்ணில கட்டுங்க, தாமிரபரணி எல்லாத்தையும் கட்டுங்க கட்டுங்கன்னு சொல்றோம். இவ்வளவு நேரமா போராடிட்டு வரோம். என் மேல நான் ஒரு வழக்கம் போட்டிருக்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்னைக்கு இருக்கு, தடுப்பணை கட்டணும்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுமா தடுப்பணை கட்ட மாட்டுவாங்க? ஏன்? மண்ணை எடுக்க முடியாது, மண்ணெடுக்கு வாரி நடத்த முடியாது. ஏன்னா ஒரு தடுப்பணை கட்டினா தண்ணி 10 கிலோமீட்டர் நிற்கும். 10 கிலோமீட்டர் தண்ணி நின்றுனா அவங்க மண்ணை எடுக்க முடியாது, கொள்ளடிக்க முடியாது, முன்னெடுக்க முடியாது. அதுக்காக தடுப்பணை கட்ட மாட்டாங்க. அதே போன்றுதான் இங்க அரசு நிறுவனங்களில் மின்சாரம் தயாரிப்பதற்காக இவ்வளவு நான் சொன்னல, இவ்வளவு பட்டியல், இவ்வளவு முதலீடு, இவ்வளவு காசு போட்டாங்க. ஆனாலும் அதுல 1 மெகாவாட் கூட எடுக்கல. தடுத்து டிலே பண்ணிட்டு இருக்காங்க, தாமதப்படுத்திட்டு இருக்காங்க. அப்பதான் காசு, பணம், துட்டு அவங்க கிட்ட வாங்க முடியும், கமிஷன் வாங்க முடியும். இதுதான் நிர்வாக சீர்கேடு, நிர்வாக சீர்கேடு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஊழல், நிர்வாக சீர்கேடு மின்சாரத்துறையில் மட்டுமல்ல, எல்லா துறையிலும் நடந்துதான் இருக்குது. இது ஒரு உதாரணம். மின்துறையில் இருக்கு, எல்லா விலைவாசியும் ஏற்றிட்டாங்க. இன்னைக்கு தக்காளி எவ்வளவுமா? 100 ரூபாய் தக்காளி, 100 ரூபாய் தக்காளி 1 கிலோ. ஆனா விவசாயிக்கு எவ்வளவு போகுது தக்காளி? 5 ரூபாய். பாவம் விவசாயி 5 ரூபாய் வாங்கி என்ன வேலை பண்ணி வேலுசாமி எவ்வளவு தெரியுமா தக்காளி வாங்கினாதானே நீங்க? இதுதான் தமிழ்நாட்டின் ஒரு நிர்வாகம். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்னு, இந்த ஆர்ப்பாட்டம் ஏதோ ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், அவ்வளவுதான். இதற்கு பிறகு தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் தொடர்ந்து செய்யும். தமிழக அரசு இதை திரும்ப பெறுகின்ற வரையில்
நாங்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மக்களை பெரிய அளவில் திரட்டி நாங்கள் செய்வோம். இது நாங்கள் விடுபோறது கிடையாது. ஏன்னா இந்த முறை தடுத்து நிறுத்தினாதான் அடுத்தது பயம் வரும். அடுத்தது தடுத்து ஏற்ற மாட்டாங்க. இல்ல அடுத்த ஜூலை மாதம் ஏற்றுவாங்க, உறுதியா ஏற்றுவாங்க. ஏற்றுவாரா? ஏன்னா அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் வருது. அப்புறம் உள்ளாட்சி சட்டமன்றம். அதனால இதெல்லாம் நினைச்சுப்பாரு. அல்ல இந்த 23 மாதங்கள் 3 ஆண்டு 2 ஆண்டு கூட இல்லை, 23 ஆண்டுகளில் மாதங்களில் 33.7 விழுக்காடு உயர்த்திருக்கிறது. 33 மூணுல ஒரு பங்கு. எவ்வளவு அநியாயம் இல்லை, மூணுல ஒரு பங்கு எவ்வளவு அநியாயம். சரி, இது ஒண்ணு. இன்னொரு முக்கியமானது, நம்மளுடைய வழக்கறிஞர் பாலு செல்வகுமார் எல்லாமே பிளக்கார்டு வச்சிருந்தாங்க. என்ன வச்சிருந்தோம்? ஸ்டாலின் அண்ணாச்சி மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கணக்கு என்னாச்சு? 221வது வாக்குறுதி. திமுக தேர்தலுக்கு முன்பு கொடுத்த 221வது வாக்குறுதி ஸ்டாலின் அண்ணாச்சி மாதம் மின் கணக்கெடுப்பு என்னாச்சு? 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 கொண்டு வருவாங்களா? ஒண்ணும் இல்லை. இது எப்போ யார் யோசனை சொன்னாங்க தெரியுமா? அந்த யோசனைய முதலில் மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி சொன்ன யோசனை. இது 10 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்க சொன்னோம். மாதம் கணக்கெடுப்பு நடத்துங்க, மாதம் கணக்கெடுப்பு நடத்துங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன யோசனை இது. கடந்த ஆட்சியாளர்கள் நாங்க கேட்டு பார்த்தோம், ஒன்றும் பண்ணல. இப்பயும் நாங்க எத்தனையோ முறை போராட்டம் சொல்லிருக்கிறோம், சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம். அதை பத்தி கவலைப்படுற மாதிரி இல்லை. ஏன்னா மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா சாதாரண வீட்டில் அடித்தள ஏழை வீட்டில் ஆண்டுதோறும் 6000 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். 6000 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். நினைச்சு பாரு, 6000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு கிட்டத்தட்ட 500 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். 500 ரூபாய் ஒரு மாதத்திற்கு. நான் சம்பளமே வருமானமே எவ்வளவு? 6000 ரூபாய், 5500 ரூபாய் வருமானம். 500 ரூபாய் மிச்சப்படுத்துறதுதான் நினைச்சு பாருங்க. மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்தினா. ஆனா இவங்க அதை பத்தி இல்ல. தேர்தல் அறிக்கை வரும், தேர்தல் அறிக்கை சும்மா அறிக்கை. தேர்தல் அறிக்கை அதாவது திமுக இந்த வெற்றி அறிக்கை போடுவாங்க, வெற்றி வாக்குறுதி கொடுப்பாங்க பாரு. இதை மாதிரி எந்த கட்சி இந்தியாவில் கிடையாது. இது அவங்க திமுக டிஎன்ஏல இருக்கு. ஏமாத்துறது. அது பேரு அறிவிப்பு திமுக. அவ்வளவுதான், அறிவிப்பு திமுக. வேற எதுவும் இல்லை, அறிவிப்பு திமுக. இப்படி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதாவது இன்னும் மக்கள் ஏமாறாதீங்க. இதை தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இந்த போராட்டம் தொடரும். ஏதோ சும்மா ஒரு வந்தோமா போனோமா ஆர்ப்பாட்டம் நடத்தணும் கிடையாது. இவங்க திரும்ப பெற வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து ஆங்காங்கே பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மக்களை திரட்டி பல வகை போராட்டங்களை தொடர்ந்து இவர்கள் திரும்ப பெறுகின்ற வகையில நாங்கள் நடத்துவோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உடனடியாக அறிவித்த இந்த மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், திரும்ப பெற வேண்டும். மக்களுக்கு தயார எளிய மக்கள், பாமர மக்கள், அதே போன்ற சிறு குறு தொழில் முனைவோர்கள் தொழிற்சாலைகளை வாழ விடுங்கள் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும் விட்டுப்பட்ட பேரா அருள் ரத்னம், ஆலயமணி பேர் சொல்லிட்டம்பா, வேலுச்சாமி, ஆமா சக்தியம்மா எங்க இருக்கிறாங்க, பாலயோகி, தங்க ஐயாசாமி, ஜெகன், கணேஷ்குமார், பொன் கங்காதரன், தினேஷ், ராமமுத்துக்குமார் சொல்லிட்டு அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. மக்கள் தலையில் மிகப்பெரிய சுமையை சுமத்திருக்கிற இந்த கட்டண உயர்வை கண்டித்தும் உடனடியாக அதை திரும்ப பெற வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் என்ற சமூக நீதி காவலர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களின் ஆணைப்படி இங்கே நடைபெறுகிற இந்த அறப்போராட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர், சுகாதாரத்துறை அமைச்சராக நடுவண் அரசில் பங்கேற்று செயற்கரிய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி சாதனை படைத்திட்ட மரியாதைக்குரிய மருத்துவர் சின்னையா அன்புமணி அவர்களே, இன்னும் கலந்து கொண்டிருக்கிற மேடையில வீற்றிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தோழமை சகோதர அமைப்புகளினுடைய
எங்கள் இயக்கங்களின் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, பெயர் நிறைய சொல்லணும், மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, மாநகர பொறுப்பாளர்களே, பகுதி பொறுப்பாளர்களே, ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளர்களே, அருமை சகோதர சகோதரிகளே, இதில் அதிக எண்ணிக்கையில் கலந்து கொண்டிருக்கிற வெட்டிவாய் என்று சொன்னால் கட்டு வந்து காலடியில் வைக்கிருக்கிற வீரமிக்க இளம் சிங்கங்களே, சக்தி மிக்க அருமை சகோதரிகளே, உயிரின மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, இந்த செய்தியை நாட்டுக்கும் அரசுக்கும் எடுத்து சொல்ல இருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சியான ஊடக நண்பர்களே, பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிற காவல்துறை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைக்கான போராட்டம். இந்த போராட்டத்தை தான் மருத்துவரையா அவர்கள் வழிகாட்டுதலோடு நம்முடைய சென்னையா மருத்துவர் அன்புமணி அவர்களின் தலைமையில் நடைபெறுகிற போராட்டம். இது போராட்டம் எதற்கு என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். கடந்த காலத்தில் கொரோனா பெருந்தொற்று ஒவ்வொரு குடும்பத்தையும், நாட்டையும், உலகத்தையும் ஒடுக்கியது. அந்த கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு மக்களுக்கு ஏதாவது வருவாய் பெருகிருக்கிறதா என்று சொன்னால் எந்த வருவாயும் பெருகவில்லை. பிறகு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்த திமுக ஆட்சியினுடைய 3 ஆண்டு காலத்தில் 2 முறை மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறது. இது மிகப்பெரிய சுமை. மின் கட்டண உயர்வு மட்டுமா, இங்கே தொழில் வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது, சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது, குடிநீர் வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இப்படி ஏராளமான வரி சுமைகளை தமிழ்நாட்டு மக்கள் தலையிலே சுமந்திருக்கிற நேரத்தில் இப்படி மேலும் மின் கட்டணத்தை உயர்த்தியிருப்பது கடுமையான பாதிப்பை, மிகப்பெரிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சுமையை சுமத்தும் என்ற காரணத்தினாலே தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே மருத்துவர் சென்னை அன்புமணி அவர்கள் தலைமையிலே இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அரசு ஒரு கணம் எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே இவ்வளவு பெரிய வரி சுமை என்பது சாதாரண ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவரையும் பாதிக்கும். வீட்டு உபயோகிப்பாளர்களுக்கு மின்கட்டண உயர்வு பாதிக்கும், வியாபாரிகளுக்கு பாதிக்கும், சிறு குறு தொழில் நடத்துபவர்களுக்கு பாதிக்கும், நடுத்தர தொழில் எல்லா வகையான மக்களுக்கும் பாதிப்பு, ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாதிக்கிற இந்த மின்கட்டண உயர்வு கண்டனத்துக்குரியது. இதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக அரசை வலியுறுத்துகிறோம். அதே நேரத்தில் முழக்கமிட்ட நேரத்தில் நம்முடைய செல்வகுமார் அவர்கள் இங்கே முழக்கத்திலே சொன்னார், இங்கே மிகப்பெரிய முறைகேடு நடக்கிறது மின்சார வாரியத்தில். ஒழுங்குமுறை ஆணையம் இதை கண்டுகொள்ளவில்லை. உதாரணத்திற்கு ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், எப்படிப்பட்ட முறைகேடு என்பதை. மேட்டூரில் அனல் மின் நிலையம் செயல்பட்டு வருகிறது. முதல் அலகு, முதல் யூனிட் என்பது எம்ஜிஆர் காலத்தில் துவங்கப்பட்டது. 2வது யூனிட், 2வது அலகு நான் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்த நேரத்தில் ரொம்ப வற்புறுத்தி வாதாடி முதலமைச்சராக இருந்த கலைஞர் காலத்தில் தொடங்கப்பட்டது. அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இங்கே கோளாறு ஏற்படும். என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கொதிகலன் பாய்லர் வெடித்து விட்டது, 2-3 நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு மின் உற்பத்தி இருக்காது, அது நிறைய செலவு பண்ணி பண்ணணும், இங்கே கன்வேயர் பெல்ட் அது போச்சு, ஏதாவது காரணத்தை சொல்லி இப்படி மின்சார வாரியத்தில் அடிக்கடி மின் உற்பத்தியை குறைப்பதும், அடிக்கடி இப்படி நட்டத்தை என்று சொல்லி மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துவதும் இது சீரானதாக இருக்காது. இதையெல்லாம் சரி கட்டினாலே மின்சார வாரியத்தை லாபகரமாக அரசு இப்படி ஏராளமா இருக்கு. இதையெல்லாம் தான் நம்முடைய கட்சியினுடைய தலைவர் சென்னை அன்புமணி அவர்கள் சுட்டிக்காட்டி இந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டு மக்களே, இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கான போராட்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களின் போராட்டம் ஆன காரணத்தினாலே மக்களின் உணர்வுகளை மதித்து தமிழக அரசை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், இந்த கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறேன். நன்றி. இந்த போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்த நிர்வாகிகள், பங்கேற்று இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும், ஊடக நண்பர்களுக்கும் நன்றி என நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். தமிழக அரசு திடீரென்று அறிவித்த மின்கட்டண உயர்வை கண்டித்து சென்னையிலே என் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். எங்களுடைய கோரிக்கைகள், தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும்.
திரும்ப பெற வேண்டும். அடுத்தது, அவர் கொடுத்த வாக்குறுதி மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்ற வேண்டும். அது இல்லாமல் மின்சாரத்துறையிலே நடக்கின்ற ஊழல்களை ஒழிக்க வேண்டும். நேர்மையான திறமையான அதிகாரிகளை நியமனம் செய்து நல்ல நிர்வாக திறமை உள்ள அதிகாரிகளை மின்துறைக்கு நியமனம் செய்து மக்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாத, அதாவது இந்த மின்கட்டண உயர்வு மக்களுக்கு மட்டும் கிடையாது, தொழில் நிறுவனங்களுக்கு. தமிழ்நாட்டில் 85 விழுக்காடு தொழிற்சாலைகள், சிறு குறு தொழில் நிறுவனங்கள், 85 விழுக்காடு. அத்துணை தொழில் நிறுவனங்களும் இந்த மின்கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் நடக்காது, தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 23 மாதத்தில், அதாவது 2 ஆண்டுகளுக்கு குறைவாக 23 மாதத்தில் தமிழக அரசு 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறது. 2022 செப்டம்பர் மாதம் 26.7 விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள். 2023 ஜூலை மாதம் 2.1 விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள். 2024 ஜூலை மாதம் இந்த ஆண்டு 4.8 விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கின்றார்கள். ஆக இந்த 2 ஆண்டுகளில் 23 மாதத்தில் 33.7 விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறது தமிழக அரசு. இதன் மூலமாக அரசுக்கு வருவாய் 40,000 கோடி ரூபாய். இந்த 23 மாதத்தில் அரசுக்கு கூடுதல் வருவாய் 40,000 கோடி ரூபாய். ஆனாலும் இவ்வளோ வந்த பிறகும் மின்சாரத்துறை நட்டத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று தமிழக அரசு சொல்வது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் இது ஊழல்தான். தமிழ்நாட்டு மக்களுடைய மின் தேவைகள் உச்சத்திலே 20,000 மெகாவாட். அந்த 20,000 மெகாவாட்டில் தமிழக அரசு உற்பத்தி செய்கின்றது 5,500 மெகாவாட். மீதி இருக்கின்ற 14,500 மெகாவாட் மத்திய அரசு மற்றும் தனியாரிடம் பெறுகின்ற அந்த மின்சாரம். அது இல்லாமல் முக்கியமாக தனியாரிடம் கிட்டத்தட்ட 11,500 மெகாவாட் தமிழக அரசு பெற்றுக்கொண்டிருக்கிறது. தமிழக அரசு உற்பத்தி செய்கின்ற மின்சாரம் விலை கிட்டத்தட்ட 3 ரூபாய் 40 பைசா ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு. ஆனால் தனியாரிடம் பெறுகின்ற உச்சத்திலே தனியாரிடம் பெறுகின்ற மின்சாரம் எவ்வளோ தெரியுமா? 12 ரூபாய் ஒரு யூனிட். சில நேரத்தில் 15 ரூபாய் ஒரு யூனிட் கூட வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால்தான் வேண்டுமென்றே தமிழக அரசு தொடங்கிய அந்த மின் திட்டங்கள் எல்லாம் நிலுவையில் இருக்கு. நான் இப்போ சொன்னேன், ஒரு உதாரணத்துக்கு 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 5 மின் திட்டங்கள் 5,700 மெகாவாட் இது நிலுவையில் இருக்கு. இதில் ஒரு யூனிட் மின்சாரம் கூட தயாரிக்கல. ஆனால் அறிவித்தாங்க, திறந்தாங்க, திறப்பு விழா நடத்தினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அதுலேருந்து ஒரு யூனிட் கூட மின்சாரம் தயாரிக்கல. அந்த மின்சாரம் தயாரிச்சாங்கன்னா இது மாதிரி மின் கட்டண உயர்வை ஏற்ற தேவையில்லை. இவங்க செய்கின்ற ஊழல், தனியார் கிட்ட வாங்கி அவங்க கிட்ட இருந்து அதிக அளவில் கமிஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது இந்த அரசு மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக நடந்து தான் இருக்கு. அது மட்டும் இல்லை, நிலக்கரி இறக்குமதி செய்வதில் அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கு. இந்த ஊழல் எல்லாம் குறைச்சாலே போதும், நல்ல லாபத்தில் தமிழ்நாடு மின்சார துறையை இயக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு நாங்கள் மாதம் மின் கட்டணம் நடத்துவோம், மின் கணக்கெடுப்பு நடத்துவோம்னு வாக்குறுதி 221வது வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் ஆஸ் யூஷுவல் திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் அவர் சொன்னார், ஷாக் அடிக்குது. எப்போ? கரோனா டைமில் அங்கே மின் கணக்கெடுப்பு நடத்த முடியாத சூழலில் கடந்த மாதம் மின் கட்டணத்தை கட்ட வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஷாக் அடிக்குது என்று சொன்ன ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இப்போ அவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு ஷாக் அடிக்காது, எங்களுக்கு தான் அடிக்குது ஷாக். மக்களுக்கு தான் ஷாக் அடிக்குது, ஏழை மக்களுக்கு தான் ஷாக் அடிக்குது. சாதாரண குறு சிறு தொழில் நிறுவனங்களுக்கு தான் மிகப்பெரிய ஷாக் அடிக்குது. அதனால் இதை முதலமைச்சர் திரும்ப பெறணும். இது ஏதோ ஒரு சென்னையில் அடையாளமாக தான் நாங்கள் இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சி வரும் நாட்களில்
மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவோம், மக்களை திரட்டி நடத்துவோம். மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்த நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். அதற்கு முன்பாக தமிழக அரசு தானாக இவர்கள் அந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும், அதை அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும். கேட்டால் நாங்கள் மத்திய அரசு சொல்கிறோம், நாங்கள் செய்கிறோம். மத்திய அரசு சொல்வதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறாரா? இதுக்கு மட்டும் மத்திய அரசு சொல்ற நாங்கள் கேட்போம், மற்றெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோமா? எங்களுக்கு சுமை கொடுக்கப்பது நீங்கள் மத்திய அரசு சொல்றதை கேட்பீங்க. இதெல்லாம் ஏமாற்று வேலை, இதெல்லாம் ஏமாற்று வேலையை நான் பார்க்குறேன் நான். அதனால் இது மக்கள் புரிந்து கொள்வார்கள். கேள்வியில் இருக்கா? இதுக்கு நிச்சயமாக இது விசாரணை. இது வந்து ஏதோ இந்த அரசு இல்லை, கடந்த அரசு இதுக்கு முன்னாடிலாம் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக விசாரணை நடத்தணும். அதில் சார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திமுக அதிமுக தமிழ் மாநில போன்றவங்க கைது பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படி சார் பாருங்க? இதுதான் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன், இது சிபிஐ விசாரணை நடத்தணும். ஏன்னா இதில் வந்து பல கட்சிகள், பல அதிகாரிகள், பல மாவட்டங்கள், பல மாநிலங்கள், ஆந்திரா அப்படிலாம் இதெல்லாம் இது வந்து உண்மையான யார் இதுக்கு பின்னணியில் இருக்கிறாங்க. இது வந்து ஏதோ ஒன் ஆஃப் கிடையாது. இது போன்ற நடவடிக்கைகள் இது பிற்காலத்தில் தடுக்கணும். அதுக்கெல்லாம் சிபிஐ விசாரணை நடத்தினா தான் முழுமையான உண்மை வெளிவரும் நான் பார்க்குறேன். முன்னாடி திமுக தான் சார் குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லா கட்சியினருமே அதுதான் சொல்கிறேன். அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு இன்னும் பெரிய காரணம் இருக்குது. சிபிஐ விசாரணை நடத்தினா தான் முழுமையாக வரும். இல்லை எல்லா கட்சியும் இல்லை பார்த்தீங்கன்னா திமுக சொல்கிறாங்க, அண்ணா திமுக சொல்கிறாங்க, அப்புறம் பாஜக சொல்கிறாங்க, எல்லா கட்சியும் சொல்லிட்டு இருக்காங்க. சார் முதல்வர் வந்து இது மக்களுக்கான அரசுன்னு சொல்லிட்டு இருக்காரு, நீங்க இது ஊழலுக்கான அரசு, என்ன சார் ரீசன்? அதான் நான் இந்த ஒரு துறையில் மட்டும் நான் அவ்வளோ சொல்கிறேன், மற்ற துறையில் எவ்வளோ இருக்குது. ஒரு உதாரணம், தமிழ்நாட்டில் நாங்கள் இருக்கின்ற அத்தனை ஆறுகளில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று நீண்ட கால கோரிக்கை மட்டும் இல்லை, எவ்வளோ போராட்டங்களை செஞ்சுட்டு இருக்கோம். நான் காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், நமக்கு மழை சரியான முறையில் வரல, கர்நாடகா கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம், தண்ணி பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோம், வர தண்ணிக்கு நம்ம சேமிக்க முடியல. இதுக்காக காவிரியில் தடுப்பணை கட்டுங்க, 10 கிலோமீட்டரில் தடுப்பணை கட்டுங்கன்னு எவ்வளோ போராட்டம். ஆனால் இந்த அரசும் சரி, இதுக்கு முன்பு அரசும் கட்ட மாட்டுறாங்க, கட்டலை. ஏன் கட்டலைன்னா தடுப்பணை கட்டினாங்கன்னா அதில் 10 கிலோமீட்டர் தண்ணி நிற்கும். 10 கிலோமீட்டர் தண்ணி நிறுத்தினா மணல் எடுக்க முடியாது, மணல் கொள்ளை பண்ண முடியாது, மணல் குவாரி தொடங்க முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தடுப்பணை கட்ட மாட்டுறாங்க. அதே போன்று தான் இங்கே தமிழக அரசு தொடங்கிய மின் திட்டங்கள் செயல்படுத்தலை. ஏன்? தனியார்கிட்ட மின்சாரம் அதிக அளவில் வாங்கினா அதிக அளவில் கமிஷன் கிடைக்கும். அதுக்காக தான் இவங்க செயல்படுத்த தயங்குறாங்க. அதாவது இது நான் சொல்றது வந்து ஒரு யூஃபமிசம், அதாவது என்னன்னா மின்சார தீவிரவாதம், மக்கள் மீது ஒரு மின்சாரம் வைத்த தீவிரவாதம் போன்று ஒரு சூழல் இருக்காமங்க. நீங்கள் 23 மாதத்தில் 33.7 விழுக்காடு மின் கட்டணத்தை உயர்த்தினீங்கன்னா இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடக்கல. இது தீவிரவாதம் தாங்க. இது வேற என்ன இருக்கு? மக்கள் மீது திணிக்கின்ற தீவிரவாதம், அரசு திணிக்கின்ற தீவிரவாதம் நான் பார்க்குறேன். நான் எலக்ட்ரிசிட்டி டெரரிசம் ஆன் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை மற்ற மாநிலங்களோட ஒப்பிடுகையில் தமிழகத்தில் வந்து மின் கட்டணம் குறைவாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. அவர் எந்த மாநிலத்தில் ஒப்புறாரு எனக்கு தெரியல. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களே அது நான் அந்த கணக்கு நான் போல. ஏன் மக்கள் இங்கே பாதிக்கப்படுறாங்க, அதுக்கு நீ வழி சொல்லு. நீ அங்கே பண்ணுறாங்க, சிங்கப்பூரில் பண்ணுறாங்க, மலேசியாவில் பண்ணுறாங்க, அங்கே பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் கணக்கு பண்ண முடியாது. சார் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கள்ளச்சாராயம் பண்ணலாம் தொடர்ந்து இருந்தாலும் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக மாபெரும் பெரிய வெற்றி. அது எப்படி சார்? அது மக்கள்கிட்ட இன்னும் அதான் நான் சொல்லிட்டேன்னு, திமுக விக்கிரவாண்டியில் வெற்றி பெற்றது திமுக இல்லை, திமுக கொடுத்த பணத்தால் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக கொள்கையாலேயோ திமுகவோட பிரச்சாரத்தாலே வெற்றி பெறல, திமுக கொடுத்த பணத்தால் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் நீங்கள் வந்து ஒப்பீடு பண்ண முடியாது. இன்னொன்று, இப்போ சமீபத்தில் சட்டமன்றத்தில் கள்ளச்சாராயம் அதை விற்றால் கடுமையான நடவடிக்கைகள், அதாவது 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, அப்புறம் எவ்வளோ 10 லட்சம் ரூபாய்ங்களா ஆயுள் தண்டனை, 10 லட்சம் ரூபாய் அபராதம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கள்ள சாராயம்னா என்ன? கள்ள சந்தையில் விற்கின்ற சாராயம். தமிழ்நாட்டில் 4800 மதுக்கடைகள் இருக்குது டாஸ்மாக் கடையில். ஆனால் 20,000க்கு மேற்பட்ட சந்து கடைகள் இருக்கிறது. இந்த சந்து கடையில் விற்கிறவன் கள்ள சாராயம் தான் விற்கிறான். அப்போது சந்து கடையில் விற்கிற கள்ள சாராயம் விற்கிறவன், அதுவும் அவனுக்கு மேலே இந்த சட்டம் பாயணும். சந்து கடையில் யார் யார் சாராயத்தை விற்கிறாங்களோ அவங்க மேலே இந்த கடுமையான சட்டம், ஆயுள் தண்டனை கொடுக்கணும், 10 லட்சம் அபராதம் கொடுத்தோம். ஒரு 10 பேரை பிடிங்க, எவனும் விற்க மாட்டான். ஆனால் எங்கே இவங்க சொல்லி தான் விற்கிறாங்க. அப்புறம் அவங்க என்ன நடவடிக்கை? அதான் பாரே இவங்க தான் நடத்துகிறாங்க. துணை முதல்வர் பதவி வழங்க
அது அவங்க உட்கட்சி சமாச்சாரம். அதை பற்றி சொல்வதுக்கு எதுவும் கிடையாது.